லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். 3 பேருடைய பேச்சையும் கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே அதிமுக கூட்டணி வலுவாகி இருக்கிறது என்ற பயம் திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறதா? முதல்ல வலுங்கிற வார்த்தையே தவறு. நீங்க அமித்ஷா அவர்கள் சொன்னார், பாஜக தலைமையிலான அணி 18 எடுத்துச்சு, அதிமுக 20 எடுத்துச்சு, ஏற்கனவே 3லிருந்து 4 அமமுக எடுத்துச்சு. இந்த 3ஐயும் அப்படி சேருங்க. எவ்வளோ வருது? 38 + 42. திமுகவை பொறுத்தவரை 42, 48, 52 இருக்குது, இப்போதைக்கு இருக்குது. அது கூடுதலாக என்ன சேர்ந்துருக்கு? மக்கள் நீதி மையம் சேர்ந்துருக்கு. OPS இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. பல்வேறு கட்சி அதிமுகவில் கடந்த நான் சொன்னோம்ல அந்த 20% காரணமாக இருந்த SDPI கட்சி வெளியே வந்துருச்சு. இப்போ பாஜக என்னன்னு பார்ப்போம். OPS பாஜகவோடு இருந்தார், இப்போ பாஜகவோடு இல்லை. நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பல்வேறு சிறு சிறு கட்சிகள்லாம் இருந்தது, இன்னும் அவர்கள் வந்து சேரலை, கொஞ்சம் சேருவாங்க, சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இப்போ தினகரன் அவர்கள் சேர்ந்ததுனால எதனால தினகரனுக்கு ஓட்டு வந்துச்சு? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறதுனால ஓட்டு வந்துச்சு. இப்போ 2 பேரும் சேரும்போது என்ன நடக்குங்கிறதையும் பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேமுதிக இன்னும் வரல, பாஜக உங்களுக்கு பாமக உங்களுக்கு நன்றாக தெரியும், 2 கட்சியாக பிளந்துருச்சு. ஒரு 6% 3 போனால் கூட அந்த 3ஐயும் குறைச்சிங்க. இவங்களுக்கு மொத்தம் இருக்கிறத 42ல் கிட்டத்தட்ட 5 விழுக்காடு குறையுது. நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். சரி, நான் ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். காங்கிரஸ் கட்சி கூட இருக்குதா இல்லையா? 5 திமுக கூட இருக்குதா இல்லையா? இந்த முழக்க எண்ணிக்கை முடிச்சுக்குவோம். 38 அவங்க இருக்காங்க, 5 குறைஞ்சிட்டா 38 அப்படியே வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இல்லை, எங்கள் தலைவர், எங்களுக்கு யார் தலைவர்? திரு கார்கே அவர்கள். எங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி. அவங்க 3 அகில இந்திய செயலாளரை சென்னைக்கு அனுப்பிச்சு விஜய் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்களா அல்லது அதிமுக வீட்டுக்கு அனுப்பிச்சாங்களா, வேற எந்த கட்சிக்கு அனுப்பிச்சாங்க? தேர்தல் ஆணையம் தாவேகாவுக்கு விசில் சின்னம் கொடுத்தா ஏன் காங்கிரஸ் கட்சி? அடுத்த கேள்வி, இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். நீங்க முதல்ல கேள்வி கேட்டீங்கல்ல, எங்க அகில இந்திய தலைமை 5 பேரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வீட்டுக்கு தான் அனுப்பிச்சாங்க. 2 முறை போய் பேசிட்டு வந்திருக்காங்க. எங்கள் கூட்டணி இன்னைக்கு நேற்று கூட்டணி இல்லை, 2016 இந்த கூட்டணி 10 வருஷமாக தொடருது. உங்களுக்கு நல்லா தெரியும். புரியுது. அந்த நேரத்தில் கூட இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய பல கட்சிகள் மக்கள் நல கூட்டணி இருந்தாங்க, அவங்க பின்னால் தான் வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்த பிறகுதான் 2019 எங்களுடைய தொடர் வெற்றியை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்களே தம்பி தங்கவரராஜன் கேட்டீங்க, தொடர் வெற்றி, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் இல்லை. அங்கே தான் ஒரு பிரச்சனை வருது. மாணிக்கம் தாக்கூர் ஏன் எதிர்த்து பேசணும்? ஜோதிமணி ஏன் எதிர்கருத்தை சொல்லணும்? ஏன் திருச்சி வேலுச்சாமி எதிர்கருத்தை சொல்லணும்? அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் எதிர்கருத்தை பேசணும்? நீங்கள் கட்சியில் திமுக கூட்டணியில் தானே இருக்குது காங்கிரஸ், பதில் சொல்கிறேன். ஏன் பேசணும் அதை? நீங்கள் மற்றவர்கள் விழுங்க. திரு ஜோதிமணி MP, திருமதி ஜோதிமணி MP, அதாவது நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர் வந்து MP. அவங்க என்ன கேட்குறாங்க? என்னைக்காவது நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லைன்னு சொன்னாங்களா? அதிகார பங்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க, கூடுதல் இடம் கேட்குறாங்க. அதுக்கான ஒரு நிமிஷம், நாங்கள் மட்டுமா கேட்டோம்? கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்டிருக்காங்க, VCK கேட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் அதிகாரம் அங்கதான் பிரச்சனை. இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு. இல்ல சார், VCK கேட்டுச்சு சார், இடதுசாரிகள் கேட்டாங்க. இப்போ அவங்களோட ஸ்டாண்ட் என்ன? காங்கிரஸ் கட்சியோட ஸ்டாண்ட் திரும்பவும் சொல்றேன். முஸ்லீம் லீக் கட்சி உங்களுக்கு தெரியும், அந்த கட்சி எங்க சமுதாயத்துக்கு 16 கொடுங்கன்னு கேட்டிருக்கு. இந்த கேட்கற அவங்க கேட்டா தப்பு இல்லை. மாணிக்கம் தாக்கூர் அவர்களோ அவங்க கடந்த காலத்துல கேட்டாங்க சார். கடந்த காலம் என்ன சார்? போன மாசம் பேசிட்டு இருக்காங்க. போன மாசம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவங்களுடைய உட்கட்சி ஜனநாயகம்னு வச்சுக்கோங்க. விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதுக்கு ஏன் சார் இவர் போய் ஆதரவு தெரிவிக்கிறாரு? நான் திரும்ப சொல்றது, திரு கார்கே ஆதரிச்சாரா அல்லது எங்க ராகுல் காந்தி ஆதரிச்சாரா? எங்க தலைவர் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை ஆதரிச்சாரா? நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, ஒரு கட்சியில பல பேர் இருக்கலாம், நான் கூட இருக்கலாம், என் கருத்துங்கிறது வேற. அப்போ ஒவ்வொருடைய கருத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் யார் தலைமையை முடிவு பண்ணுவது? நாளைக்கு முடிவு பண்ண போகிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின், எங்கள் கூட்டணிக்கு தலைவர்.
நாங்கள் இந்தியா கூட்டணின்னு சொல்லலை, தவறாக இங்கே ஒரு சில தவறுகள் பேசுனாங்க. நாங்கள் எண்டு கூட்டணின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. NDA தான் அலையன்ஸ் வரும், எண்டு அலையன்ஸ்னு சொல்கிறோம். எண்டு அலையன்ஸ் தான். ஒரு நிமிஷம், அதான் நீங்கள் இந்தி கூட்டணி சொல்கிறனால தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நாங்கள் உங்களை எண்டு கூட்டணிங்கிறோம். இந்த எண்டு கூட்டணி மாதிரி நாங்கள் இந்தியா கூட்டணி ஆச்சுன்னு நாங்கள் சொல்லலை. யார் சொல்ல? இங்கே யாராவது சொல்லியிருக்கோமா? இது திமுக தலைமையிலான கூட்டணி. நாங்க அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கிறோம். நீங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் முடிவு செய்ய திமுக கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க ஸ்டாண்ட் கொடுக்க முடியாது. கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு, சரிதானா? கொடுக்கலைங்கிறது இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சி. அவர்கள் என்ன சொல்லுவாங்க? கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம், அது அவங்க விருப்பம். இப்போ எங்கே முடிவு வரும்? இது மாதிரி பல நேரம் நடந்திருக்கு. எங்கள் தலைவர் சுதர்சனா 2006 நாங்கள் திமுக மைனாரிட்டியாக இருந்த ஒரு காலத்தில் 96 சீட்டு இருந்த காலத்திலேயே கேட்டார். யார்? எங்கள் கட்சி கேட்டுச்சு. இன்னைக்கு திரும்ப மாணிக்கந்தார் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நடந்தது என்ன? எங்கள் தலைவி சோனியா காந்தி அவர்கள் முடிவு எடுத்தார்கள் திமுக ஆட்சியாளர். அப்போ முடிவு யார் கையில் இருக்கு? யோசிச்சு பாருங்க. முடிவு என்பது யார் கையில இருக்கு? அங்கதான் சார் நீங்க அரசியல் பண்றீங்க. ஒரு பக்கம் தாவேகா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, பாருங்க. இன்னொரு பக்கம் திமுகவையும் நிர்பந்திக்கிறீங்க. அழகா கேட்டேன். 5 பேர் வந்தாங்க டெல்லியில இருந்து, தலைமை அனுப்பிச்சு தாவேகா வீட்டுக்கு போனாங்களா? தன்னாரிவாலயத்துல பார்த்தாங்கல்ல? இல்ல சார், தன்னாரிவாலயத்துக்கு போனாங்கல்ல, அதோட ரிசல்ட் என்ன? அதனுடைய முடிவு என்ன? என்ன காரணத்துக்காக போனாங்க? ரொம்ப தெளிவு சார். 5 பேரும் பேசுனாங்க. என்ன பேசிக்கிட்டதுங்கிறது தலைமைக்கு சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லுங்களேன் சார், என்ன பேசிருக்காங்க? அதுக்கப்புறம் பேசலையா சார்? அதுக்கப்புறம் அந்த குழு மூவ் ஆகலையா அடுத்த கட்டத்துக்கு? ஆனா மாணிக்க தாகூர் பேசிட்டே இருக்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டே இருக்கிறாரு. 10 நாளைக்கு முன்னால அந்த குழு போய் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். எங்கள் தலைமை பேசிக்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் எங்கேயாவது நீங்கள் பல ஊடகங்களில் தவறாக பேசிக்கிட்டு இருக்காங்க, பத்திரிகையாளர்களை போர்களை கொண்டு போய் உட்கார வச்சு காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? திமுக ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியல, அது திமுகவுக்கு எதிராக போகும்னு தெரியல. சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கள் தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் 2 பேர் இருக்காங்க. இங்கே எங்கள் தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் திரு மு க ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த 2-3 பேர் சேர்ந்து என்னைக்காவது நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இன்னும் கூட்டணி முடிவாகலைன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லும் பொழுது அத்தைக்கு மீசம் உழைக்கட்டும், நாங்கள் சித்தமான. சரி, ஓகே. ஒரு பக்கம் அண்ணா அறிவாலயத்திலும் போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜயும் போய் சந்திக்கிறீங்கன்னா என்ன பாருங்க. OPS முதல்வர் சந்திக்கிறாரு ஏர்போர்ட்டில். எடப்பாடி பழனிசாமி திரு ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கலாம், பேசலாம், குசல விசாரிக்கலாம். அதே மாதிரி பாஜக தலைவர்களோட முதலமைச்சர் சந்திக்கிறாருன்னா, ஒரு நிமிஷம் இருங்களேன், OPS முதலமைச்சர் 2 தடவை சந்திக்கிறாரு அப்படின்னா அதிமுகவுடைய கட்சிக்குள்ள இருந்துட்டு சந்திச்சாரு. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்குள்ள இருந்துட்டு விஜய் போய் சந்திக்கிறாரு சார். ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது சார். இன்னைக்கும் கோர்ட்ல கேஸ் இருக்கு. நான் தான் அதிமுகன்னு OPS சொல்லிக்கிட்டு இருக்காரு சார். இது கூட நமக்கு தெரியாதா? நீக்கப்பட்டுட்டார் சார் அவரு. நீங்க திரும்ப நான் சொல்றது, அதிமுக நீக்கப்படுறாருன்னா அதனுடைய உச்சபட்ச அதிகார மையமான பொதுக்குழு செயற்குழு நீக்கிடுச்சு. நீங்க அதுக்குள்ள வைக்கவே முடியாது சார். மீண்டும் சொல்வது, அவர் இன்னைக்கு அதிமுக மீட்பு குழுன்னு வச்சிருக்காரு, வழக்கு இருக்குது, இன்னும் வழக்கு முடியல. எப்போ முடியும்னா, இந்த 2 பாஜக எப்படி மிரட்டல் பண்ணி அதிமுகவை மிரட்டல் பண்ணி கூப்பிட்டாங்க, செங்கோட்டையன் ஓடுறாரு, அதுக்கு முன்னால போய் இவர் முடிச்சுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு நீங்க கேட்டீங்க பல கேள்வி ப்ளீஸ் பல கேள்வி பேசி முடிச்சவன நான் கேட்கிற கேள்வி, நீங்க திருப்பி ரஜினிகாந்த் கேட்டீங்க. ஏன் எடப்பாடியார் இருக்கும்போது இவர் தினகரன் போய் அங்கே சந்திக்கிறார் யார? பாஜகவை. அவங்க சந்திச்சு பாஜக கூப்பிட்டு 2 பேரையும் சேர்க்கிறாங்க. இதை ஏன் வாயால சொல்லல, ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, எங்களை இணைத்து வைத்தது, எங்களுக்கு வாழ்வு கொடுத்தது பாஜகன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு சார். இதுக்கு மேல என்ன சார்? அதுலதான் சார் நான் கேட்கிறேன், 2024 இவங்கெல்லாம் ஒரு அணியில இருந்தாங்க, அதிமுக ஒரு அணியில இருக்குது. NDA முழுசுக்கும் அதிமுக வரணும்னா
இந்தியாவுடைய லீடா இருக்கக்கூடிய பாஜக தானே சார் அந்த ரோலை ப்ளே பண்ணணும். அதானே சார் செஞ்சாங்க. என்ன சார் எடப்பாடி சொன்னார், இனி ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு 2 முறை ஜெயலலிதா அவர்கள் சொல்லி ஏமாத்துறாங்க. இந்திரா காந்தி விவகாரத்துல என்ன சொன்னாங்க சார்? இப்ப இல்ல திமுக இந்திரா காந்தியோட விவகாரத்துல என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க தெளிவா உங்களுக்கு அதிமுகவுல என்ன நிலைப்பாடு? ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். காங்கிரஸும் திமுகவும் 2014 கூட்டணி இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? சரி, அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து 16 இருந்து கூட்டணி மட்டுமல்ல வெற்றியாக நாங்கள் தொடர்ந்து மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேர் வேறு வேறாக இருந்தோம் 2014. 16 இருந்து இன்னைக்கு வரையும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நேற்று வரையும் 420 துரோகி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டாங்களா இல்லையா? மக்கள் இல்ல 2009 வைகோ என்ன பேசினாரு திரும்ப சொல்றது நான் அதுதான் கேட்கிறேன். இலங்கையில ஈழப்படுகொலை உச்சத்துல இருக்கிறப்போ வைகோ எவ்வளவு விமர்சனத்தை முன் வச்சாரு. எமர்ஜென்சி பொழுது காங்கிரஸ் கட்சியே திமுக எவ்வளவு விமர்சனம் வச்சது. பின்னாடி நேரு மகளே நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லலையா? நீங்க அதை தாண்டி நான் 2014 வந்துட்டேன். 2006 திமுகவும் காங்கிரசும் கூட்டணி. ரொம்ப எளிமையா கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சி திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை கீழே நடத்துறாங்க, மேல சிபிஐ ரெய்டு நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அதிமுகவுலயே என்டிஏக்குள்ளேயே நடந்துச்சா? சொன்னாதானே நீங்க கம்பேர் பண்றது சரியா இருக்கும். அதிகமா நடந்திருக்கு. உங்களுக்கு 3 வழக்கு டிடிவி தினகரன் மேல இருக்கு. இன்னைக்கு சஜ்ஜன் புஜ்பால்ங்கிறவர் மகாராஷ்டிராவில் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. என்ன காரணம்? அந்த கட்சியோட வாஷிங் மிஷின் கட்சியோட சேர்ந்ததுனால. இப்ப நான் கேட்கிறேன், ரொம்ப எளிமையா சார், நான் எளிமையா திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறப்ப சிபிஐ விசாரணை நடந்துச்சுன்னா அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம் சார். ஆனால் எந்த விதமான ஆதாரமும் இல்லாம என்டிஏ மிரட்டுது, பாஜக மிரட்டுதுன்னு சொன்னா எப்படி சார் அதை ஏற்க முடியும்? நீங்க இப்படி கேக்குறீங்கல்ல, அது அதிகாரிகள் செய்யறாங்க. இது யார் செய்யறா? காங்கிரஸ் தனியா பேசுன்னு வச்சுக்குவோம். சரி, நான் சொல்றேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கோ டிடிவி தினகரனுக்கோ அன்புமணி ராமதாஸுக்கோ இப்படி பாஜக எதையாவது செஞ்சுச்சா அதிகாரிகள் மூலமாக? அதான் சார் சொல்றேன். எடப்பாடியாருடைய சம்பந்தி விவகாரத்துல அவர்கள் வேறு வழி இல்லாம போய் சேர்ந்தாங்க. டிடிவி தினகரன் அதிகாரியுமே போகலையே சார். சார் எல்லாம் அசம்ப்ஷன்ல சொல்றீங்க சார், யூகத்துல சொல்றீங்க சார். நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன். சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருந்துச்சு இல்லையா அண்ணா அறிவாலயத்துல? ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடந்தது. அப்படி எடப்பாடி பழனிசாமிக்கோ டிடிவி தினகரனுக்கோ அன்புமணிக்கோ ஜி.கே. வாசனுக்கோ ஜான் பாண்டியனுக்கோ நடந்துச்சா? இப்ப நான் கேட்கிறேன், உங்கள்கிட்டயே கேட்கிறேன். இதை நான் சொல்லல. எடப்பாடியார் பழனிசாமி 2014 என்ன சொன்னார்? 2023-24 என்ன சொன்னாரு? இனி நாங்கள் பாஜகவோடு சேர மாட்டோம்ன்றாரு. அப்ப எந்த கம்பல்சன் வந்துச்சு? நான் கேக்குறேன், பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் சார், அதோட கட்சி நிலைப்பாடு சார். நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா? நீங்க கட்சி நிலைப்பாடு நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் அது ரெய்டு மூலமா சிபிஐ மூலமா நடந்த ஒண்ணுன்னு நான் சொல்றேன். அது மாதிரி டிடிவி விஷயத்துல 3 வழக்கு, அதே மாதிரி அன்புமணி மேல இன்னைக்கு மருத்துவ ரைடு பண்ணாங்க சார். நான் கேக்குறேன் சார், ரைடு பண்ணனா நீங்க சொல்லலாம் சார். எங்கேயுமே ரைடு பண்ணல சார். கேஸ் எல்லார் மேல இருக்கு சார். சார் பொன்முடி மேல இருக்கு சார், அனிதா ராதாகிருஷ்ணன் மேல இருக்கு சார், செந்தில் பாலாஜி மேல இருக்கு சார், எல்லார் மேலயும் கேஸ் இருக்கு சார். ராமலிங்கம் திரு ராமலிங்கம்னு கேள்விப்பட்டீங்களா? எடப்பாடி அவர்கள் சம்பந்தி சார், எடப்பாடி அவர்கள் சம்பந்தி. ஒரு நிமிஷம், எடப்பாடி அவர்கள் சம்பந்தி. உங்களுக்கு தெரியாதாது? எவ்வளவு பிடிச்சாங்க, ரெய்டு தான் நடந்துச்சு. அதே மாதிரி தான் திரு தினகரன் ரெய்டு, அவரை ஜெயில வச்சாங்க, ஜெயில கூட கொடுக்கல. 3வது அன்புமணி மீதும் அதே மாதிரி தான் வழக்கு. இல்ல என்கிட்ட அவரு அதி வீர ராமபாண்டி சவால் விட்டாரு. தமிழ்நாட்டில் பிஜேபி என்டிஏ ஆட்சி அமையன்னு மோடி சொல்லவே இல்லைன்னாரு. இங்கே பாருங்க, யூடியூப்ல தலைப்பே என்னன்னு பாத்துங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, இங்க நான் காட்டுறேன் சார். தமிழ்நாட்டில் சார் ஒரு நிமிஷம் சார், தமிழ்நாட்டில் பிஜேபி என்டிஏ ஆட்சி அமையும் இந்த மோடி அவர்கள் சொல்றதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சத்தம் போடாதீங்க, பேச விடுங்க சார். 2 பேரும் குறுக்கு கூட பேச எப்படி சார் பேச முடியும்? எங்க 2 பேரும் பேச விடுறீங்க? ஒரே விஷயம் தான். 2014-16 இடையில இன்னைக்கு இருக்கக்கூடிய
திமுக கூட்டணியில் பல கருத்து இருந்துச்சு. அதுக்கு பிறகு தொடர்ந்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி தந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ பிரச்சனை கூட்டணி வலுப்பெறலைங்கிறது நம்ம மக்களுடைய கருத்து. ரெண்டாவது, எங்கள் கூட்டணி இன்டாக்டா உட்பட அது எங்க இல்லை, எங்கள் கூட்டணி இன்டாக்டா இருக்கிறது மட்டுமல்ல, சாதனை மேல் சாதனை மீண்டும் மீண்டும் ஆச்சுன்னு சொல்றாங்க. மூணாவது, எங்கள் தலைவர் செல்வப்பிரந்தகர் சொன்னாரு, தமிழ்நாட்டில் இதுவரையும் 7.38 லட்சம் கோடியை வசூல் பண்ணிட்டு பாஜக கொடுத்தது 2.56 லட்சம் கோடி. ஆக 29 பைசா தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. நன்றி.